குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம நிஃப்டியில் என்னென்ன நடந்துச்சு, நம்ம எப்படி இந்த ஓவர் ட்ரேட் அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னே ஃப்ரெண்ட்ஸ், கம்மிங் நெக்ஸ்ட் வீக் 24-25 சென்னை பட்டாபிராமத்தில் நம்ம லைவ் ட்ரேடிங் செஷன் நடக்குது. அதோட க்ளோசிங் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே 19th வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் ஆகுது. யாருக்காவது சென்னை சரௌண்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இல்லை எங்கே இருந்தாலும் சரி வந்து இதை அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இது ஏன் லைவ் ட்ரேடிங்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் சொல்கிறேன் அப்படின்னா, சைக்காலஜி லெவலாக நீங்கள் கண்டிப்பாக நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கும் நல்லா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்கும் லைவ் ட்ரேடிங் தான் என்னுடைய சஜஷனாக இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறேன். நான் ஆன்லைனில் கூட பண்ணியிருக்கலாம், ஆனால் லைவ் ட்ரேடிங் மாதிரி வராதுன்னு என்னுடைய இது. ஏன்னா என்னுடைய ஜேர்னியில் நான் எத்தனையோ நாள் நான் ஏங்கியிருக்கேன். இந்த மாதிரி லைவ் ட்ரேடிங் கிடைக்காதா, யாராவது சொல்லிக் கொடுக்க மாட்டாங்களான்ட்டு. அதோட எஃபெக்டே தனி, அதோட சைக்காலஜி டிசிப்ளின் லெவலே தனி. அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ், விருப்பம் வரவங்க இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம இன்னைக்கு நிஃப்டி சார்ட்டுக்கு போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், பொதுவாக நிஃப்டி பார்த்தீங்கன்னா இதுதான் நிஃப்டி சார்ட்டு. லாஸ்ட் த்ரீ டேஸாக பார்த்தீங்கன்னா பெரிய மூமெண்டம் ஒன்றும் இல்லை. ஒரு 120 பாயிண்ட், அதாவது ஹை அண்ட் லோ பார்த்தீங்கன்னா 110-120 பாயிண்ட் தான் இருக்கு. இங்க பாருங்க, இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 100-110 பாயிண்ட் தான் இருக்கும். இன்னொரு பியூட்டி என்னன்னா, இந்த லோ, அதாவது எஸ்டர்டே லோ ஹைக்குள்ளேயே நேற்று முடிஞ்சிச்சு. 2 நாளும் அப்படியே முடிஞ்சிச்சு மார்க்கெட். இதோட ஒரு நிமிஷம், இதோட லோ பாருங்க. ஃபர்ஸ்ட், அதாவது 15th லோ பாருங்க 23,879, 15th ஹை பாருங்க 2430. அப்போ ஒரு 150 பாயிண்ட்ஸ் தான். இது பாருங்க, லோ பாருங்க 23,920, ஹை பாருங்க 23, அதாவது ஒரு 100 பாயிண்ட்ஸ்குள்ளதான் இருக்கு. இன்னைக்கு பாருங்க 23,991, ஒரு 110 பாயிண்ட், அவ்வளோதான் இன்னைக்கு மூமெண்டமே ஃப்ரெண்ட்ஸ். இந்த 3 நாளும் இப்படி தான் நடந்திருக்கு. இதில் மண்டே மட்டும் கொஞ்சம் பரவாயில்ல, மற்ற 2 நாளும் நம்ம ட்ரேடை அவாய்ட் பண்ணியிருக்கிறது பெஸ்ட்டுன்னு தோணுது. இல்லை அப்படின்னா ஒரே ஒரு மூமெண்டம், அதுவும் அந்த ஃபர்ஸ்ட் ஒரு ½ அன் ஹவர் 1 ஹவருக்குள்ள ஒரு மூமெண்டம், அது மட்டும்தான். இன்பிட்வீனில் அதுக்குள்ளே மட்டும்தான் நடக்குது. ஃபுல்லாக டிகே மட்டும் தான் நடந்துட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்படி இருக்கிறப்ப நம்ம எப்படி ட்ரேடிங்கை அவாய்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். இன்னைக்கு பாருங்க, மார்க்கெட் ஓப்பன் ஆனது R1க்கு மேலே, ஃபியூச்சர்ல R1க்கு மேலே 20, இங்க பாருங்க 24 இந்த லெவல்ல ஓப்பன் ஆகி எஸ்டர்டே க்ளோஸ், நல்லா பாருங்க, இதான் எஸ்டர்டே க்ளோஸ். கரெக்டா அங்க வந்து சப்போர்ட் எடுத்துட்டு கீழே பிவோட் பாயிண்ட் இருக்கான், அங்கேயும் அப்படியே வந்ததுனால பிவோட் பாயிண்ட்ல சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்கு. சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் அங்கிருந்து ஃபர்ஸ்ட் 50 மினிட்ஸ் ஹையை பிரேக் பண்ணோடனே R2 போய் டச் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நேத்தோட R2 லெவல், அதுதான் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆச்சு பாருங்க. மேக்சிமம் அதுக்கு மேல மார்க்கெட் மூவ் ஆகல. அவ்வளவுதான் மூமெண்டம் ஃப்ரெண்ட்ஸ். இத நம்ம ப்ரீமியம் சார்ட்ல பார்க்கலாம். இது பாருங்க, இது வந்து 23,950 கால் ஆப்ஷனோட ப்ரீமியம் சார்ட். இங்க பாருங்க எவ்வளோ அழகா எஸ்டர்டே க்ளோஸ் பிவோட் பாயிண்ட், அதை சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட் இங்கிருந்து ஒரு மூமெண்டம் R3 வரைக்கும் போய் ரீச் ஆயிடுச்சு. அதாவது மார்க்கெட் இங்க பாருங்க, இதுதான் லோ 176ல ஒரு 240. அப்ப ஒரு இந்தாண்ட ஒரு 25, அந்த 65 பாயிண்ட் தான் இன்னைக்கு மொத்த மூமெண்டமே. அந்த மொத்த மூமெண்டத்துல மார்க்கெட் ஃபர்ஸ்ட் 1 ஹவர்லயே மேக்சிமம் முடிஞ்சிச்சு. அந்த மூமெண்ட்டை ஃபர்ஸ்ட் மேக்சிமம் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பூரா பாருங்க சைடுவேஸ் டிகே. இதுதான் இன்னைக்கு நடந்த விஷயம். இதுல எத்தனை பேர் ஓவர் ட்ரேட் பண்ணி நீ கண்டிப்பா லாஸ் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மார்க்கெட் இங்கிருந்து ரிஜெக்ட் ஆகும், இங்கிருந்து இருக்கிறான். ரெண்டாவது, ஃபியூச்சர் பாத்தீங்கன்னா எஸ்டர்டே ஹைக்கு மேல இருந்ததுனால ஒரு நம்பிக்கை, ஒரு மார்க்கெட் ஒரு நல்ல மூமெண்ட் இருக்கும்ட்டு.
ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரேடு டீல், அதாவது ட்ரேட் டீலில் வார் டீல், ஈரான் யூஎஸ் டீல் முடிகிற வரைக்கும் இந்த வீக் ஃப்ரைடே வரைக்கும் இப்படி தான் இருக்குன்னு நான் முன்னே சொல்லியிருந்தேன். இந்த வீக் ஃப்ரைடே தான் ஈரான் யூஎஸ் டீல் சைன் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அது நல்ல பாசிட்டிவாக சைன் ஆயிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் மூவ் இருக்கும். ஒருவேளை நெகட்டிவாக சைன் ஆச்சுன்னா ஒரு நல்ல டவுன் ட்ரெண்ட் மூவ் இருக்கும். இப்போ என்ன இங்கே நடக்கும் அப்படின்னா, இப்போ நம்ம இந்த ஓவர் ட்ரேட் பண்ணி கேபிட்டலை லாஸ் பண்ணிடுவோம். இது முடிஞ்சு நெக்ஸ்ட் வீக் மண்டேல இருந்து நல்ல மொமெண்டம் இருக்கும். நல்ல மொமெண்டம் இருக்கிறப்ப நம்ம கிட்ட கேபிட்டல் இருக்காது. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், அவுட் ஆஃப் மணியில் வாங்குறது அந்த மாதிரி பண்ணுவோம். ஆனா அது அவ்வளோ சக்சஸ் தருமான்னு கேட்டா என்னைக்கோ ஒரு நாள் தரும், ரெகுலரா கண்டிப்பா தராது. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்ல மொமெண்டம் இருக்கிற வரைக்கும் இந்த கேபிட்டலை சேவ் பண்ணாதான் நல்ல மொமெண்டம்ல இந்த லாஸை டிசிப்ளினா ஒரு ட்ரேடோ 2 ட்ரேடோ முடிச்சிருந்தீங்கன்னா இந்த லாஸை அங்க ரெக்கவரி பண்ணிடலாம். ஆனா அதுலயும் நம்ம ஆளுங்க ஒரு சிக்கல் பண்ணுவாங்க. என்ன அப்படின்னா, இப்ப லாஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு டெய்லியும் இப்போ ஒரு பேச்சு சொல்றேன், மண்டே ஒரு 20 பாயிண்ட்ஸ், டியூஸ்டே ஒரு 20 பாயிண்ட்ஸ், வெனஸ்டே ஒரு 20 பாயிண்ட்ஸ், 60 பாயிண்ட்ஸ் லாஸ் பண்ணியிருப்பாங்க, அதாவது 3 டேஸா. அப்புறம் நாளைக்கு கேப், ஒரு பேச்சுக்கு ஒரு கேப் ஒரு வச்சுக்கலாம், ஒரு கேப் விட்டுட்டு மண்டே போய் மார்க்கெட்டு என்ட்ரி ஆவாங்க. அந்த மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 பாயிண்ட் 150 பாயிண்ட் கொடுக்கும். ஆனால் இவங்க என்ன நினைப்பாங்க, அந்த 20 பாயிண்ட் எடுத்து ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணா போதும்னு நினைப்பாங்க. நம்ம சைக்காலஜி அப்படிதான் ஒர்க் ஆகும். அதாவது ஏற்கனவே 60 பாயிண்ட் லாஸ்ட்ல இருக்கும், நம்ம 20 பாயிண்ட் எடுத்துட்டா போதும், நம்ம ஃபர்ஸ்ட் அந்த ப்ராஃபிட்டை புக் பண்ணி ஃபர்ஸ்ட் கிரீன் கலரை பார்க்கலாம்னு நினைப்போம். ஆனால் அன்னைக்குன்னு பார்த்து மார்க்கெட் 100 பாயிண்ட்ஸ் கொடுக்கும், இல்லை 150 பாயிண்ட்ஸ் கொடுக்கும். ஆனால் நாம் என்ன பண்ணுவோம், அந்த 20 பாயிண்ட் எடுத்துட்டு மீதி 40 பாயிண்ட் நம்ம என்ன பண்ணுவோம், திருப்பியும் டியூஸ்டே இருந்து எதிர்பார்ப்போம். திருப்பியும் அன்னைக்கு ஒரு மூமெண்டம் இருக்காது, அன்னைக்கு திருப்பியும் லாஸ் பண்ணி திருப்பி 20 பாயிண்ட்ஸாக கொடுத்து கேபிட்டலை வாஷ் அவுட் பண்ணிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இது ட்ரேடிங்ல எல்லாருமே பண்ற தப்பு தான். ஆனா என்ன அப்படின்னா, அந்த லாஸை ரெக்கவர் பண்றப்ப பாயிண்ட்ஸ் கொடுக்கறப்ப ட்ரையலிங் ஸ்டாப் லாஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டே போனீங்கன்னா நீங்க அந்த லாஸை ஒரு நாள்ல ரெக்கவரி பண்றது கூட வாய்ப்பு இருக்கு. நம்ம பாயிண்ட்ஸ் ஒரு டார்கெட், நம்ம 20 பாயிண்ட்ஸ் இல்லை 40 பாயிண்ட்ஸ் வைக்கிறோம் அப்படின்னா 40 பாயிண்ட்ஸ் ரீச் ஆகி திருப்பி 50-60 போறப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா ட்ரையலிங் எஸ்எல் பண்ணிட்டே போறீங்க. அப்போ உங்க 40 பாயிண்ட்ஸ் கேரண்டி ஆயிடுது, இல்லை 20 பாயிண்ட்ஸ் கேரண்டி ஆயிடுது. அதுக்கு மேல வர்றதெல்லாம் ட்ரையல் பண்ணிட்டே போனா அந்த ப்ராஃபிட்டை கெயின் பண்ணிட்டே போய் நம்ம இந்த லாஸை சீக்கிரம் ரெக்கவர் பண்ண முடியும். அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி மினிமம் ப்ராஃபிட் உங்களுக்கு கேரண்டி ஆயிடுது. ஏன்னா நம்ம தான் ட்ரையலிங் ஸ்டாப் லாஸ் போடுறப்ப நம்ம டார்கெட்டுக்கு போய் நம்ம எஸ்எல் வச்சிடறோம். அப்படிங்கிறப்ப நம்ம மினிமம் கேரண்டியா நம்ம ப்ராஃபிட் புக் ஆயிடுது. அதுக்கு மேல நம்ம ட்ரையல் பண்றதுக்கும் பயம். ஏன் நம்ம இப்படியே பயந்துட்டு நல்ல ப்ராஃபிட் கொடுக்குற அன்னைக்கு நம்ம சீக்கிரம் புக் பண்ணிட்டு லாஸ் கொடுக்குற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஹோல்டிங் பண்ணுவோம். நல்லா ஹோல்ட் பண்ணி 20 பாயிண்ட் எஸ்எல்ங்கிறத 40 பாயிண்ட் வரைக்கும் கூட வெயிட் பண்ணுவோம். அது மாதிரி இல்லாம எஸ்எல் தான் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எல்லை கொடுத்துட்டு ப்ராஃபிட் பண்ற அன்னைக்கு நல்லா டீப்பா ப்ராஃபிட் பண்ணி பாருங்க. ட்ரைனிங் எஸ்எல்லை கொண்டு போயிட்டே இருங்க. கண்டிப்பா அந்த பாயிண்ட்ஸை நம்ம ஒரே ட்ரேட்ல கூட ரெக்கவர் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அது மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி ஓவர் ட்ரேட்லாம் அவாய்ட் பண்ணிட்டு முடிஞ்ச அளவுக்கு நம்ம சீக்கிரம் நல்ல ட்ரேடு செட்டப் வர்றப்ப, ஏன்னா இன்னைக்கு நியூஸ்ன்னு தெரிஞ்சு போச்சு, மூமெண்டம் இல்லைன்னு தெரியுது. இதுல எனக்கு தெரிஞ்சு ஒரு ட்ரேடு இல்லை, எனக்கு முடிஞ்சா அவாய்டே பண்ணிட்டு நெக்ஸ்ட் மண்டேவோ இல்லை ஃப்ரைடேவோ நல்ல மூமெண்ட்டாக கிடைக்கிறப்ப நம்ம அந்த ட்ரேடு பண்ணோம்னா நம்மளுக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும், பாசிட்டிவாக இருக்கும், பாசிட்டிவ் எனர்ஜியில் இருப்போம் நல்லா க்ரீனாக பார்க்குறப்ப. இப்போ என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு லைஃபே போர் அடிச்சிடும். என்னடா இந்த ட்ரேடிங் லைஃப் இப்படி இருக்கு, நம்ம பண்ணலாமா வேணாமாங்கிற மைண்ட் செட்டில் இருப்போம். அதெல்லாம் வேண்டாம், நல்ல மூமெண்ட்டாக இருக்கப்ப அதை கேட்ச் பண்ணி பாருங்க, உங்கள் மைண்ட் செட்டே அது வேற மாதிரி இருக்கும்.
புட் சைடில் பாருங்க, ஒரே ஒரு என்ட்ரி 2400 புட் சைடு புட்டு எடுத்திருக்கேன். இங்க பாருங்க, இதுதான் லோ, அதாவது 168. அங்க இருந்து ஒரு 210 போயிருக்கு, அதாவது ஒரு 40 பாயிண்ட் வச்சுக்கலாம். இது ஒரே மூமெண்ட் தான். அதாவது 11:30 மணிக்கு நீங்க என்ட்ரி ஆயிருந்தீங்கன்னா மணி 1 மணிக்கு 1 o'clock வரைக்கும் வெயிட் பண்ணீங்கன்னா அந்த கிட்டத்தட்ட ஒரு 40 பாயிண்ட் எடுத்துக்கலாம். அந்த இன்பிட்வீல இது எல்லாமே நான் வச்சு ப்ரீமியம் சார்ட்ல வச்சது எல்லாமே 50 மினிட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், 5 மினிட்ஸ் கிடையாது. 50 மினிட்ஸ்க்கு மேல உங்களுக்கு கேண்டில் பெருசா தெரியுது. 5 மினிட்ஸா இருந்தா நீங்க நிறைய தடவை இந்த மாதிரி, அதாவது இந்த மாதிரி விக்கு வச்ச உடனே இல்லை ஏதாவது டோஜி கேண்டில், அந்த கேண்டில், ஈவினிங் ஸ்டார், அது இது நாமளே திங்க் பண்ணி நாம சீக்கிரம் எக்ஸிட் பண்ணி திருப்பி மார்க்கெட் மூவ் ஆகிறப்ப திருப்பி என்ட்ரி எடுத்துட்டு ஓவர் ட்ரேட் பண்ணியிருப்போம். இது இல்லாம நம்ம ஒரே செட்டப், ஒரு லெவல் டு லெவல் அப்படி ஃபோக்கஸ் பண்ணோம்னா கண்டிப்பா ஒரு ட்ரேட் தான் நம்மளுக்கு கிடைக்கும். அப்படிங்கிறப்ப ஓவர் ட்ரேடு கம்மியாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம இன்னும் சிம்பிளா நம்ம கிளாஸ்ல ரொம்ப ஈஸியா புரியுற மாதிரி நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம கம்யூனிட்டியில இருக்கிறவங்களாம் நல்லா ப்ராஃபிட் பண்ணிட்டு இருக்காங்க. வேணுங்கிறவங்க நம்ம கிளாஸ்ல ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க. ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும், பெரிய அப்படியே காம்ப்ளிகேட்டடாலாம் இருக்காது. உங்க செட்டப் ரொம்ப சிம்பிளா இருக்கும். என்ட்ரி ஆர் எக்ஸிட் உங்களுக்கு கிளியரா விசன் இருக்கும். இந்த மாதிரி சார்ட் நம்மளுக்கு கிளியரா இருக்கணும். அப்பதான் நம்மளுக்கு எடுக்கிற ட்ரேடும் நம்ம பாசிட்டிவா ஹோல்ட் பண்ண நம்மளுக்கு தைரியம் வரும். நிறைய லைன்ஸ் வச்சிருந்தோம் அப்படின்னா நாம தப்பு பண்ண ஆரம்பிச்சுக்குவோம். ஏன் அப்படின்னா இப்ப ஒன்றும் இல்லை, இந்த இடத்துல ஒரு லைன், இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸு, இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸு, இந்த இடத்துல ஒரு சப்போர்ட்டு, இந்த இடத்துல ஒரு சப்போர்ட்டு, இந்த இடத்துல ஒரு சப்போர்ட்டு. இப்படி இருந்தா நீங்க எப்படி பாயிண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுவீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நீங்களே நினைச்சு பாருங்க. இப்படி இருந்தா இங்க ஸ்டார்ட் ஆகுது, இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸு, இங்க ஒரு ரெசிஸ்டன்ஸு, அப்ப 5-10 பாயிண்ட் அந்த இடம் போனோடனே கொஞ்சோண்டு, அதாவது கேண்டில் கொஞ்சம் அப்படி ப்ளஸ் மைனஸ் வந்தாவே நம்ம என்ன பண்ணுவோம், அவ்வளவுதான் நம்ம ரெசிஸ்டன்ஸ் வந்துச்சு, கட் பண்ணிடும். ஆனா அதுக்கப்புறம் மார்க்கெட்டிங்க போயிடும். இப்படிதான் நம்ம நிறைய டைம் பண்ணுவோம். அந்த மாதிரி இல்லாம இந்த மாதிரி கிளியரா சார்ட் இந்த மாதிரி கிளியரா விஷயம் இருந்தா உங்களாலேயும் கண்டிப்பா ஹோல்ட் பண்ணி நல்லா ப்ராஃபிட் பண்ண முடியும், நல்லா பாயிண்ட்ஸ் கேதர் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம ஸ்ட்ராட்டஜி நம்ம ட்ரேடிங் கிளாஸ்ல ஈஸியா பண்ற மாதிரி சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். வேணுங்கிறவங்க நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஒரு நல்ல டிசிப்ளின் ட்ரேடரா ஆகணும் அப்படின்னா சில எத்திக்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும். அதில் ஒன் ஆஃப் தி எத்திக்ஸ் தான் இந்த மாதிரி சார்ட்டு கிளியரா இருக்கணுங்கிறது ஃபர்ஸ்ட் எத்திக்ஸ். டேட்டா நம்மகிட்ட இருக்கணும். இண்டிகேட்டர் ப்ளஸ் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 20% தான். 80% நம்ம மனசு, நம்ம மைண்டு தான். அதை மட்டும் நம்ம கிளியரா வச்சிருந்தோம்னா இதில் நம்ம கண்டிப்பாக ஒரு நல்ல ப்ராஃபிட் ரெகுலராக பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அது கண்டிப்பாக நம்பலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ நிறைய ஷேர் ஆகி நிறைய சப்ஸ்கிரைபர் வந்தால் கண்டிப்பாக அந்த ரிவீல், அந்த ஸ்ட்ராட்டஜி, அந்த ரிவீல் பண்ணலான் இருக்கேன். அது உங்கள் கையில் தான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை.